இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி மீனராசி. மீனராசி அன்பர்கள் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடோடு இருப்பாங்க. அதோடு கூட தன்னுடைய தாய் தந்தையாரை அதிகம் மதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு நபராக இருப்பாங்க. என்ன ஒன்று, நிறைய பேர் இவங்களை ஏமாத்திடுவாங்க. அதனால தான் இவங்களுக்கு நிறைய இடர்பாடுகள் வரும். அதோடு கூட இந்த மீனராசி அன்பர்கள் ஒரு விஷயத்தில் இறங்கினாங்க அப்படின்னா அதை எப்பேடுபட்டாவது நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக கடினமாக உழைக்கக்கூடியவங்களாகவும் இந்த மீனராசி நபர்கள் இருப்பாங்க. குருவோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எல்லா இடத்துக்கும் ஒரு குருவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கள இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. மற்றவங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசகராக இருப்பாங்க. ஆனால் இவங்க ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை, ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் குழம்பி போயிடுவாங்க. நம்ம கரெக்டாக தான் இருக்கோமா, கரெக்டாக முடிவு எடுக்கிறோமா, கரெக்டாக நம்ம பேசுகிறோமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. மற்றபடி இந்த மீனராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. தன்னுடைய தாய் தந்தையருக்கும் தன்னுடைய குடும்ப உறவுகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. வரவை மீறி செலவு செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி அடுத்த செகண்டே பார்த்திங்கன்னா செலவு செஞ்சுருவாங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பணம் உங்கள் கையில் அதிகமாக தங்காது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு செலவு டக்கு டக்குன்னு செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. எவ்வளோ சம்பாதிச்சாலும் லட்சக்கணக்கில் வாங்கினா கூட அடுத்த செகண்டே பார்த்திங்கன்னா செலவு செஞ்சுருவாங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஏன்னா 7 ஜென்ம சனியோட தாக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய தசாபுத்தி கரெக்டாக இருந்தது அப்படின்னா தான் கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. சரி, வாங்க நம்மளுடைய மீனராசி அன்பர்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்பை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு சுகஸ்தானத்தில் குரு, ருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரன் கேது, கலஸ்திரஸ்தானத்தில் சூரியன் புதன், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், ஐனசைன போகஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார். இதனால் வருகின்ற நாட்களில் எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற வாரத்தை பொறுத்தவரைக்கும் வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு அமையும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. ஒரு விதமான சோம்பலும் சோர்வும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். மனதில் தேவையற்ற எண்ணங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். தேவையில்லாத சின்ன சின்ன கெட்ட பேர் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஏற்படும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலையுமே ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. ஆனாலும் உங்களுக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு வெற்றியை தேடித்தரும் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாளாக வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கணும், ஆடம்பர பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களாம் இப்போ வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அந்த தேவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க. வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. திடீர்னு சின்ன சின்ன செலவுகளும் வரும். எடுக்கிற காரியத்தில் சின்ன சின்ன தடைகள், தேவையில்லாத பிரச்சனை வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் அவசரம் காட்டக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையுமே மற்றவங்க கிட்ட கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக அமையும். தொழிலில், வியாபாரத்தில் எதிர்பார்த்த நேரத்தில் நடக்காது. கொஞ்சம் மந்தமாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பணவரத்து சின்ன சின்ன தடுமாற்றங்களை தாண்டி, சின்ன சின்ன இடையூறுகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிக உழைப்பை போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய முயற்சிக்கு இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன தடைகள், தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கடுமையாக முயற்சி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றபடி நல்ல ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள், வீண் வாக்குவாதம் இதெல்லாம் கொஞ்சம் ஏற்படலாம். குறிப்பாக தாய் வழி உறவுகளால் சின்ன சின்ன மனஸ்தாபம் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்கள்
அன்பர்களுக்கு ஏற்படும். கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. தொழிலில் சின்ன சின்ன சிக்கல் வரும், இருந்தாலும் அந்த சிக்கலை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு திறமை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன வாக்குவாதம் வரும், இருந்தாலும் போராடி வெல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் கிடைக்கும். சக தொண்டர்களுடைய ஆதரவு இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு. பெண்களை பொறுத்தவரையிலும் மனதில் தேவையில்லாத கவலை, ஒரு விதமான பயம், இதெல்லாம் கொஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடுகளோ எதுவும் வராது. ஒவ்வொரு விஷயத்திலுமே கொஞ்சம் அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் இறங்குங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலையுமே நீங்கள் இறங்க வேண்டாம். ரொம்ப பொறுமையாக இருங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது கூட தடிமனான வார்த்தைகளை பேசாமல் கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த கல்வியில் கொஞ்சம் மந்தமான நிலை இருந்திருக்கும், அந்த நிலை கொஞ்சம் மாறும். ஆசிரியர்களுடைய ஆதரவும் உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆதரவும் இருக்கிறதுனால படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு பாடங்களை படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு நன்மை நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மீனராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியசாலியாக நீங்கள் செயல்படுவீங்க. எதுலேயுமே வெற்றி தான். மனம் மகிழ்றபடி நல்ல சம்பவங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வரும், கூடவே செலவுகளும் கொஞ்சம் வரும். கொஞ்சம் கண்ட்ரோலில் இருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஏன்னா குரு 9, 11ஆம் இடத்துல இருக்கிறது சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கும். இருந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் உங்ககிட்ட நெருங்காது. உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். அரசியல்வாதிகளுக்கு முக்கிய பொறுப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இதெல்லாம் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். விரயஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறதுனால 7.5 சனியோட தாக்கம் இந்த காலகட்டத்தில் உங்களை நெருங்காது அப்படின்னே சொல்லலாம். ஆத்மகாரகன் சூரியன் சப்தமஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால ஒரு சிலருக்கு திடீர்னு சின்ன சின்ன இடமாற்றங்கள் ஏற்படும். செப்டம்பர் 29 முதல் புதன் மறைவு ஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தை தருவார், பணவரத்தை அதிகரிப்பார். உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு, புதிய இடம், வீடு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது. கடுமையான முயற்சியும் இருந்தது அப்படின்னா நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். கேது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்பை ஏற்படுத்துவார். கவனமாக இருக்கிறது நல்லது. போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் வரும். கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடுகளோ எதுவும் வராது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வார தொடக்கத்திலேயே நல்ல புதன் சின்ன சின்ன சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் செப்டம்பர் 29 முதல் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும். நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த பணம்லாம் கூட வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. வங்கியில் பணம் கேட்டிருந்தீங்கன்னா கூட அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நீண்ட நாளாக உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுத்துக்கிட்டு இருந்த உங்களுடைய எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அப்படின்னே சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் சரியாகும். ராசிநாதன் குருவோடைய பார்வை இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கிறதுனால நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். பணியில் கூட சின்ன சின்ன இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஆகஸ்ட் 8 முதல் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செஞ்சிருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால எடுக்கிற வேலை எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். போராட்டமான இருந்த வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி வருகின்ற நாட்களில் இந்த மீனராசி என்பர்கள் பயணிக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக, ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மீனராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று திருப்பதி ஆகட்டும், பக்கத்தில் இருக்கிற பெருமாள் ஆலயமாகட்டும் போய் பெருமாளை தரிசிச்சுட்டு வாங்க. அதுவும் சனிக்கிழமையில் போய் தரிசிச்சுட்டு வாங்க. உங்களால் முடிந்தது அப்படின்னா ஒரு துளசி மாலை சாற்றி வழிபடுங்க. நீங்கள் நினைத்தது நிறைவேறும். முடிந்தால் ஒரு முறை திருப்பதி சென்று ஏழுமலையான்
திருப்பதி ஏழுமலையாள் வெங்கடாஜலபதியை தரிசிச்சுட்டு வாங்க. நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். அதோடு கூட வீட்டில் விளக்கு போடும்போது தளிகை போடுவீங்க இல்லையா, சனிக்கிழமையில் 4 சனிக்கிழமையில் எந்த சனிக்கிழமையில் நீங்கள் தளிகை போட்டாலும் பச்சரிசி மாவால் விளக்கு போட்டு வழிபடுங்க. நீங்கள் எடுத்து வைக்கிற எல்லா காரியமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.